பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய ஈடு இணையற்ற திருநாமத்தினாலே கிறிஸ்து இயேசுவில் ஜீவ ஊற்று என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவரது கிருபை இரக்கம் என்றும் உள்ளது. இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்கென்று கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் கொடுத்திருக்கிற ஒரு திருவசனம், அது அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷம் 17வது அதிகாரம் 3வது திருவசனம். யோவான் 17:3. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருவசனத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே கூறியிருக்கிறார். ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் அனுப்பினவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இதன் மூலமாக மாத்திரமே நாம் அந்த பரலோகம் என்று சொல்லப்படுகிற அந்த இடத்துல நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, நாம் நமது மனித வாழ்க்கை இந்த உலகத்தோடு முடிந்து விடுகிறது அல்ல. தொடர்ந்து என்றென்றுமாக பரலோகத்திலே நாம் அவரோடு கூட இருக்கும்படிக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதிலே அவரை அறிகிற அறிவு அத்தியாவசியமானதாக, இன்றியமையாததாக இருந்து கொண்டு இருக்கிறது. அதிலே நாம் தப்பு கணக்கு போடுவோம் என்றால், தவறுவோமானால் அது நம்முடைய வாழ்க்கைக்கு நித்திய ஜீவனுக்கு பாதகமாக அமையும். அவரை அறிகிற அறிவிலே நித்திய ஜீவன் மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஜீவனிலும் நாம் பரிபூர்ணத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோவான் எழுதின இதே சுவிசேஷத்தில் 10வது அதிகாரம் 10வது வசனத்தில், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கம், நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாகவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவுமே வந்தேன் என்று குறிப்பிடுகிறார். பிரியமானவர்களே, நாம் அவரை அறிகிற அறிவிற்குள்ளே வரும்போது நாம் ஜீவனை பெறுகிறோம். அந்த ஜீவனை பரிபூர்ணமாக பெற்றுக்கொள்ளுகிறோம். அது மாத்திரமல்ல, அதிலே நித்திய ஜீவனையும் பெறுகிறோம். அது மாத்திரமல்ல, இந்த பூமிக்குரிய ஜீவனிலும் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் வைத்திருக்கிற கனம், மேன்மைகள், மகிமையான காரியங்கள், அதிசயங்கள், அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆகவே இந்த நாளிலே ஒரு சில நிமிடங்கள் கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க உங்களை அர்ப்பணியுங்கள். ஆண்டவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு ஜெபத்தோடு ஸ்தோத்திரத்தோடு கூட அமர்ந்திருங்கள். கர்த்தர் தாமே இந்த நாளிலே நம்மோடு கூட இடைபட போகிறார். ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி வாஞ்சியோடு கூட அவருடைய முகத்தையே நோக்கி பார்த்து கொண்டு அமர்ந்திருப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவது, இந்த இடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிற பிதாவாகிய தேவன், அவர் சேரக்கூடாத ஒளியில் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 18வது வசனத்திலே அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார், தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அந்த பரலோகத்தின் தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. அவருடைய மடியில் இருக்கிற குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். குமாரன் என்று இந்த இடத்துல குறிப்பிடப்படுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடுகிறது. பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இது ஒரு மகிமையான காரியம். இது நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்க விரும்புகிறார். அதை நாம் வாஞ்சித்து பெற்றுக்கொள்ளும் பொழுது, அதிலே வளரும் பொழுது, அதிலே தொடர்ந்து அவரை அறிகின்ற அறிவிற்குள்ளேயே வளர்ந்து கொண்டு இருக்கும்போது, பிரியமானவர்களே, இந்த பூமிக்குரிய ஓட்டத்தை நாம் ஒரு நாள் அவர் நிறைவு செய்ய ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். ஒன்று அந்த கால நிறைவு வரும்போது, அல்லது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை வரும்போது நாம் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிப்போம். இது ஒரு மகிமையான காரியம். அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போது பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. இதுதான் உண்மையான வார்த்தை. அவரை அறிகிற அறிவிலே
நாம் எந்த இடத்துல இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். நாம் அதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் என்றால் நாம் எந்த நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். பிரியமானவர்களே, நீங்கள் எந்த நிலையிலே இருந்து கொண்டிருந்தாலும் இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக இந்த பிதாவாகிய தேவனிடத்திலே கிட்டி சேர உங்களை அர்ப்பணியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரத்திலே 44வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து குறிப்பிட்டார், ஒருவனை பிதா இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்திலே வரான் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பாருங்கள், இது ஒரு தெய்வீக ரகசியம். பிதாவாகிய தேவன் ஒரு மனிதனை, ஒரு மனுஷியை இயேசு கிறிஸ்துவிடமாக அனுப்புகிறார். இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை நமக்கு வெளிப்படுத்துகிறார். இதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய பரிசுத்த உண்மையான ஒரு அறிவை கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த அறிவை பெற்றுக்கொள்ள வேண்டும், பற்றி கொள்ள வேண்டும். அதை பற்றிக்கொள்ள நம்முடைய வாழ்க்கையில் நாம் நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் மாறுகிறோம். பாருங்கள் பிரியமானவர்களே, அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவன் அவருக்கு முன்பதாக நாம் நிற்கக்கூட நமக்கு முடியாத ஒரு காரியமாக இருந்து கொண்டு இருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் சிருஷ்டிப்பின் வரலாறு தெரியும். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்ட பொழுது அவர்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போன பொழுது அவர்களுக்கென்று தேவன் வைத்திருந்த ஆசீர்வாதத்தின் எல்லைகளை விட்டு துரத்தப்பட்டார்கள். மனுஷி மரணத்திற்கென்று அவர்கள் சிருஷ்டிக்கப்படவில்லை. ஆமாம், அவர்கள் எப்பொழுது பாவம் செய்து தவறு இழைத்த பொழுது ஆண்டவரே சொல்லியிருந்தார், ஆமாம், நீ இதை செய்கிற நாளிலே, இது அந்த விளக்கப்பட்ட கனியை புசிக்கிற நாளிலே சாகவே சாவா என்று. மரணம் அப்போ தான் இந்த பூமியிலே நுழைந்தது. அந்த மரணத்தை இந்த பூமியிலே நீக்குவதற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனை மறுபடியும் மக்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். அவர் ஒரு பக்கம் அவர் தேவன், ஆனால் மற்றொரு பக்கம் அவர் பிதா, நம்முடைய சொந்த தகப்பன். பை கிரியேஷன், சிருஷ்டிப்பின் வரலாறின்படி அவர் நம்முடைய சொந்த தகப்பனாக இருந்து கொண்டு இருக்கிறார். அவரை நாம் அண்டிக் கொள்ள வேண்டும். அவரை அண்டிக் கொள்வது லேசான காரியம் இல்லை. அதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தன்னைத்தானே ஒரு பழுதற்ற பலியாக, பரிசுத்த பலியாக ஒப்பு கொடுத்தார். அந்த பலியின் மூலமாக, அந்த இரத்தத்தின் மூலமாக பிதாவாகிய தேவன் நம்மை கிருபையுள்ள கண்களோடு, இரக்கமுள்ள கண்களோடு, தயவோடு நோக்கி பார்க்கிறார். நாம் அவரிடத்தில் மனம் வருந்தி, ஆண்டவரே, நான் இவ்வளவு நாளும் உம்மை அறிந்து கொள்ளாமல் இருந்தேன், சாரி, என்னை மன்னித்து விடுங்க என்று சொல்லி கேட்கும்போது அவருடைய இரத்தத்தின் மூலமாக நம்மை மன்னிக்கிறார், நம்மை ஒப்புரவாக்குகிறார். நித்திய ஜீவனுக்குரிய அந்த பாக்கியத்தை இம்மையிலேயே கொடுத்து விடுகிறார். ஸ்தோத்திரம். நீங்கள் இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டு அவரே இரட்சகர் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அறிக்கை செய்யும் பொழுது அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவ கிருபையினால் என்னுடைய வாழ்க்கையிலும் அந்த நிச்சயத்தை ஆண்டவர் ஒரு காலத்திலே கொடுத்தார். இன்று பூமியில் லட்சோப லட்சம் மக்கள், கோடான கோடி மக்கள் இந்த அனுபவத்தை பெற்றிருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். அவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருவேளை இந்த அனுபவம் உங்களுக்கு இல்லை என்றால் இன்று கேளுங்கள், இப்பொழுதே கேளுங்கள். ஆண்டவர் இப்பொழுதே அதை உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லவராக இருந்து கொண்டு இருக்கிறார். ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்குரியவர்களாக நாம் மாறுகிறோம். பிரியமானவர்களே, இந்த தேவனை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் வளர வேண்டும். வேதாகமத்திலே நம் எதிராளியாகிய பிசாசானவனை குறித்து இந்த உலகத்தின் தேவனானவன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கும். காட் ஆஃப் திஸ் வேர்ல்டு. ஸ்தோத்திரம். அவனுடைய வஞ்சக திட்டங்களிலிருந்து நாம் விடுதலை பெற வேண்டும். ஸ்தோத்திரம். வேதம் பதிவிடுகிறது, இந்த உலகத்தின் தேவனானவன், இந்த பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஜனங்கள் உண்மையான மெய் தேவனை அறிந்து கொள்ளாதபடிக்கு அவருடைய இருதயத்தின் கண்களை, மனதின் கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறான் என்று வேதம் பதிவிடுகிறது.
அதனால தான் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஒன்றான மெய் தேவன். பாருங்கள், இந்த இடத்துல அவர் அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனுக்கு ஒரு அருமையான டைட்டில் கொடுக்குறார். ஒன்றான மெய் தேவன், உண்மையான தேவன். அவரை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தின் தேவனை அல்ல. ஸ்தோத்திரம். அவன் இந்த உண்மையான தேவனை அறியக்கூடாதபடிக்கு பல்வேறு சோதனைகள், அந்த காலத்தில் ஆதாம் ஏவாளுக்கு எவ்வளவு சோதனைகளை கொடுத்தானோ அதே போல் இந்த காலகட்டத்திலும் அவன் கொடுத்து அந்த உண்மையான தேவனை அறியக்கூடாதபடிக்கு தடை செய்து வைத்திருக்கிறான். கர்த்தர் அந்த தடைகளை உடைத்து போடுகிறார், விடுதலை தருகிறார். அந்த ஒன்றான மெய் தேவனை நாம் அறிந்து கொள்ள நாம் இன்னும் வளர வேண்டும். வளர வளர ஸ்தோத்திரம், தேவனுடைய அந்த மகிமையான ஒளி நமக்குள்ளே இன்னும் பிரகாசிக்கும். ஸ்தோத்திரம். சில பேருக்கு உலகத்தில் உள்ள பொருள்கள், ஆமாம், சொத்துகள், ஐஸ்வர்யம், அது அவங்களுக்கு தேவனாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்டவர்களும் ஒன்றான மெய் தேவனாகி அவரிடத்தில் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மனம் திரும்ப வேண்டும். அதே போல் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் குறிப்பிடுகிறார். அவருடைய வயிறு தான் அவங்களுக்கு கடவுள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுகிறார். அவர்கள் வயிறு தான் அவங்களுக்கு தேவன் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். இந்த பாருங்க, காணக்கூடாத அந்த ஒன்றான மெய் தேவனை அறிந்து கொள்ளுகிறதிலே பாருங்கள் எவ்வளவு இடையூறு என்று மனித சமுதாயம் சந்தித்து கொண்டு இருக்கிறது என்பதை. ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த காரியத்தில் நம்முடைய கண்களை திறக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதிலே ஒரு உண்மையான ஒரு தேவனை குறித்ததான ஒரு வெளிச்சத்தை நமக்கு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஸ்தோத்திரம். அந்த மறுமைக்குரிய வாழ்க்கைக்காக நம்ம இப்போவுமே ஆயத்தப்படுத்த அவர் விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, அவர் அறிகிற அறிவிற்குள்ளே வரும்போது நாம் அந்த தேவன் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு அன்புள்ளவர், எவ்வளவு மகிமையானவர், எவ்வளவாய் நம்முடைய ஜெபங்களை நேசிக்கிறார், நம்மை நேசிக்கிறார் என்பதை நம்மால் திட்டவட்டமாக புரிந்து கொள்ள முடியும். நாம் அவரை அறிய அறிய நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய சமூகத்திலே உண்டாகிற அனைத்து ஜீவன், நிறைவேறுதல், அதிசய ஆசீர்வாதங்கள், பாதுகாவல்களை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம். ஒருவேளை நீங்கள் அவரை அறிய ஆரம்பித்திருக்கலாம், மறுபடி இந்த உலகத்தின் காரியங்கள் உங்களை வஞ்சித்து அந்த பக்கம் இழுத்து கொண்டு போக முயற்சி பண்ணி கொண்டு இருக்கலாம். ஆவியானவர் உங்களுக்காக தான் இந்த செய்தியை கொடுக்கும்படிக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். நாம் அந்த தேவனை அறிகிற அறிவிலே நாம் வளர வேண்டும். வளர வளர ஸ்தோத்திரம், அவருடைய சிருஷ்டிப்பின் மகத்துவத்தை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 1வது அதிகாரத்திலே முதல் வசனமே இப்படியாக ஆரம்பிக்கிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்கள், அந்த காணக்கூடாத தேவனே நம்மை சிருஷ்டித்த தேவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அந்த சிருஷ்டித்த தேவன் என்று சொல்லும் பொழுது அங்கே எபிரேய மூல பாஷையில் எலோஹீம் என்கின்ற நாமம், அவருடைய நாமம் குறிப்பிடப்படுகிறது. எலோஹீம் என்பதற்கு திரியேக தேவன், அவர் பன்மையிலே அது குறிப்பிடப்படுகிறது. ஸ்தோத்திரம். அது தமிழில் தேவன் என்று மொழிபெயர்த்திருக்கிறார்கள். ஆனால் எபிரேய மூல பாடத்தில் அது எலோஹீம் என்று சொல்லி குறிப்பிடப்படுகிறது. அதாவது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். உங்களையும் என்னையும் அவர் சிருஷ்டிக்கும் பொழுது அவர்கள் என்று சொல்லுவதை விட அவர் மூவரில் ஒருவர், அவன் திரியேக தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்மை மாத்திரமல்ல, இந்த பூமி, இந்த சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், ஆகாய மண்டலங்கள், ஆமாம், மிருகங்கள், பறவைகள், மரங்கள், செடிகள், கொடிகள், ஜீவராசிகள் எல்லாவற்றையும் அவர் சிருஷ்டித்திருக்கிறார். அதே நேரத்தில் ஸ்தோத்திரம், அவருடைய எலோஹீம் என்பதற்கு சிங்குலர் ஏலி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இந்த மக்களுடைய பாவ பாரத்தை தன்மேல் சுமந்து கொண்டு இருந்தபடியினால் ஸ்தோத்திரம், அவர் பிதாவாகிய தேவனை
உங்களுக்காகவும் எனக்காகவும் நோக்கி கதறினார். ஏலி ஏலி என்று சொல்லி. ஏலி என்றால் என் தேவனே, என் தேவனே. அது சிங்குலர். குமாரனாகிய தேவன் பிதாவாகிய தேவனை நோக்கி மன்றாடுகிறார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்லட்டும். அது உங்களுக்காகவும் எனக்காகவும் தான் அப்படி அவர் சிலுவையிலே கதறினார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை ஒரு டிவைன் எக்ஸ்சேஞ்ச், தெய்வீக பரிமாற்றத்தை நம்ம வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. நாம் பரலோகத்தின் தேவனுக்கு முன்பதாக ஒப்புரவாக்கப்படுகிறோம், மன்னிக்கப்படுகிறோம், பாவ மன்னிப்பு உண்டாகிறது. இந்த பூமியிலே பாவம் மன்னிக்கப்படுவதற்கு வேறு வழியே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாக நாம் நிற்க நம்மை பாத்திரவான்களாக மாற்றுகிறது. 1 யோவான் 1:7 அப்படி சொல்லுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அது மாத்திரமல்ல, அந்த தெய்வீக பரிமாற்றத்தினூடே ஸ்தோத்திரம், நாம் மரணத்துக்குரியவர்களாக இருக்கின்றோம் என்கின்ற நிலையிலிருந்து மாறி ஜீவனுக்குரியவர்களாக ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம், நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுகிறோம். சாபங்கள் மாறி ஆசீர்வாதங்கள் வருகிறது. வியாதி பலவீனங்கள் நோய்கள் மாறி சுகபலன் ஆரோக்கியம் சௌக்கியம் வருகிறது. பொருளாதார நெருக்கடிகள் தரித்திரம் ஏழ்மை சிலுவையிலே மாற்றப்பட்டு தேவனால் உண்டாகிற ஆசீர்வாதம் பொருளாதார செழிப்புகள் நன்மைகள் மேன்மைகள் வருகிறது. ஸ்தோத்திரம். இன்னும் இது போன்று நிறைய காரியங்கள் இருக்கின்றன. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, அவரை அறிகிற அறிவிலே நாம் இன்னும் நம்மை வளர அர்ப்பணிப்போம். பிரியமானவர்களே, ஸ்தோத்திரம். இன்று ஆரம்பிப்போம் என்றால் அதை தொடர்ந்து பற்றி கொள்வோம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும்போது அழகாக சொல்லுகிறான், தேவனை அறியக்கூடிய அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் போய்விட்டது. அந்த தேவனை அறிகிற அறிவிலே நம்ம வளர வளரதான் நம்முடைய கண்கள் அந்த உண்மையான வெளிச்சத்திற்குள்ளே பரிபூரணப்படும். பிரியமானவர்களே, இன்று அநேகர் சில நேரங்களிலே சிருஷ்டிப்பை தொழுது கொள்ளுகிறார்கள். நாமும் ஒரு காலத்திலே அறியாத காலத்திலே அப்படி இருந்திருக்கிறோம். சிருஷ்டிகராகிய தேவனே சகல ஆராதனைக்கு தொழுகைக்கு உரியவர். அவரை தொழுது கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, அவர் நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். அவரை நீங்கள் அறிய ஆரம்பித்து விடுவீர்கள் என்றால் நீங்களே அந்த பாக்கியத்தை அந்த இன்பத்தை உங்களால் அனுபவிக்க முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அடுத்தபடியாக தேவனாகிய கர்த்தரை அறிகிற அறிவிலே நாம் வளரும்போது நமக்கு நம்முடைய வாழ்க்கைகளிலே தேவ திட்டத்திற்குள்ளான ஒரு ஜெயம் கிடைக்கிறது. இதில் சில நேரங்களிலே நாம் நினைத்து விடலாம், நாம் கர்த்தராகிய தேவனை அறிந்திருக்கிறோமே என்று சொல்லி நாம் நினைத்து கொள்ளலாம். சில நேரங்களிலே நம்முடைய மனதே சில நேரம் நம்ம ஏமாற்றக்கூடிய விதத்தில் இருக்கும். ஏன்னா நம்ம கண்கள் புறத்தோற்றத்தை பார்க்கிறது. ஆவிக்குரிய கண்களோடு பிதாவாகிய தேவனையும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். பிதாவாகிய தேவனை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே வெளிப்படுத்துகிறார். காரணம், அவர் தேவனுடைய வார்த்தையாக இந்த பூமியிலே வந்தார். வார்த்தை மாம்சமாகி நம் நடுவிலே அவர் வாசம் பண்ணினார். வாசம் பண்ணினது மாத்திரமல்ல, சிலுவையிலே மரித்து உயிர்த்து பரலோகத்திலே மகிமைக்குள்ளே எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார். இப்போது தேவனாகிய கர்த்தரை நாம் அறிந்து கொள்ளும் பொழுது அங்கே தேவன் என்கின்ற வார்த்தை நமக்கு தெரிகிறது. அடுத்து கர்த்தர் என்கின்ற வார்த்தை என்பது ஆளுகை செய்கிறவர், தி லார்ட் என்பது பொருள்படுகிறது. காணக்கூடாத அந்த பிதாவாகிய தேவன் இந்த பூமியை ஆளுகை செய்கிறார். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். அவர் நமக்காக இரத்தம் சிந்தி ஒப்புரவாக்கினபடியினால் அவர் கர்த்தராக உயர்த்தப்பட்டார். கர்த்தரை அறிகிற அறிவிலும் நாம் வளர வேண்டும். இயேசுவே கர்த்தர் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அதில் அடுத்த நிலைமை கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள்,
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் அறிந்து கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து தேவனாகவும் இந்த பூமியிலே அவர் உயிர்த்த பிறகு வெளிப்பட்டார். அதுக்கு முன்பதாகவே தேவனுடைய மகிமை அவருக்குள்ளே சரீர பிரகாரமாக வாசமாக இருந்தது என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய யோவான் குறிப்பிடுகிறார். எபிரேயர் நிருபத்தை எழுதினவர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஸ்தோத்திரம். அவர் பூமியில் இருந்த பொழுதே அந்த மகிமை வெளிப்பட்டது. ஆனால் விசுவாச கண்களோடு, தாழ்மையோடு, ஒரு தேடுதலோடு, அன்போடு அவரை தேடினவர்கள் பெற்றுக்கொண்டார்கள். ஸ்தோத்திரம். அப்போது நம்ம வாழ்க்கையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அவர் குறிப்பிட்டார். ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய என்னையும் அறிந்து கொள்வதே நித்திய ஜீவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்தியாவுக்கு கர்த்தருடைய சுவிசேஷத்தை கொண்டு வந்த அப்போஸ்தலனாகிய தோமா, ஸ்தோத்திரம், உயிர்த்த பிறகு அவரை பார்க்கும்போது என் ஆண்டவரே, என் தேவனே என்று சொல்லி அவரை குறிப்பிட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை உயிர்த்த பிறகு பார்க்கும்போது பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் தேவனாக இருக்கிறார், மறந்துவிடக்கூடாது. அதே நேரத்தில் அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். காரணம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் பிதாவாகிய தேவனுடைய சர்வ வல்லமை, அதிசயமான அனுக்கிரகமான ஒரு வல்லமை வெளிப்படுகிறது. பிதாவாகிய தேவனையும் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அதில் இன்னொரு நுட்பமான விஷயம், அவரை கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். சங்கீதம் 46:10 அப்படி சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலும் உயர்ந்திருப்பேன் என்று குறிப்பிடுகிறார். அது மாத்திரமல்ல, சங்கீதம் 103 வாசித்து பாருங்கள், கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல அவரே நம்மை உண்டாக்கினார். இன்று நாம் உண்டாக்குகிறது எப்படி கடவுளாக நமக்கு இருக்க முடியும்? யோசனை பண்ணி பாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். அவர்தான் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். பிதாவாகிய தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டித்திருக்கிறார். கொலோசியர் 1வது அதிகாரம் அப்படி சொல்கிறது, சகலமும் அவர் மூலமாகவும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. இன்று எல்லா மனிதர்களும் எந்த ஜாதி மத இன வேறுபாடின்றி, மொழி கலாச்சார வேறுபாடின்றி எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பிதாவாகிய தேவனுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அவரே தேவன் என்று அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். சங்கீதம் 103 மறந்து விடாதீர்கள். இஸ்ரவேலிலே ஒரு அரசன் வந்து கர்த்தருக்கு முன்பதாக நல்ல நியாயமாக செம்மையாக நடந்த ஒரு அரசன் இருந்தார். அவருடைய பேர் எசேக்கியா. அவருடைய மகன் பேர் மனாசே. அந்த தேவ பக்தியுள்ள அந்த அரசனுக்கு ஸ்தோத்திரம், மனாசே ஆரம்ப காலத்தில் நல்லா தான் செய்து கொண்டு இருந்தார். ஆனால் நாளாக நாளாக காலம் செல்ல செல்ல இந்த உலகத்தின் காரியங்கள் அவரை மேற்கொண்டது. அவர் இஸ்ரவேலிலேயே அதிக நாட்கள் ஆட்சி பண்ணினவர். யூதா தேசத்தில் ஏறக்குறைய 55 ஆண்டுகள் என்று நினைக்கிறேன். அந்த 55 ஆண்டுகளிலே நடுவில் ஒரு 3 வருடங்கள் அந்த நாட்களில் இருந்த பாபிலோனிய பேரரசால் சிறைபிடித்து கொண்டு போகப்பட்டான். பாருங்கள், இந்த மனாசே கர்த்தருக்கு முன்பதாக அவ்வளவு செம்மையானவன் அல்ல. அவன் அநேக ஆசாரியர்கள், தீர்க்கதரிசியினுடைய இரத்தத்தை சிந்தினவன். இரத்தத்தை சிந்தினவன் என்றால் கொலை பண்ணினவன் என்ற அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆனாலும் அவனுடைய தாறுமாறான காரியங்களின் நிமித்தம் அவன் சிறைப்படுத்தி கொண்டு போகப்பட்டான். 2 நாளாகமும் 33 12 13வது திருவசனங்களை வாசித்து பாருங்கள். அவன் சிறையிருப்பின் காலத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான், கெஞ்சுகிறான். தேவனே, என்னுடைய தவறுகளுக்கு நான் மனம் வருந்துகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி கெஞ்சுகிறான். பாருங்கள், ஒரு தேவ பக்தியுள்ள குடும்பத்தில் பிறந்த ஒருவன், ஆனால் தேவனை அறியாதபடிக்கு தாறுமாறான காரியங்களுக்கு போய் தனக்கென்று கர்த்தர் கொடுத்திருந்த அந்த மேன்மையை இழந்து அவன் இருந்த காலத்திலும்
ஸ்தோத்திரம். நீங்கள் 2 நாளாகமும் 33:12-13 வாசித்து பாருங்கள். 13 வாசித்து பாருங்கள். கர்த்தர் அவன் கெஞ்சுதலுக்கு இரக்கம் காண்பித்து அவனை திரும்பவும் யூதா தேசத்திற்கு வர அனுக்கிரகம் பண்ணினார். அவன் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொண்டான். பிரியமானவர்களே, இந்த தேவன்தான் உங்களை எந்த இக்கட்டுகள், எந்த சத்துருக்கள், எந்த போராட்டங்கள், சிறையிருப்புகள், மரணக்கண்ணிகள், தவிப்புகள், சஞ்சலங்கள், தரித்திரங்கள், கைவிடப்படுதல்கள், புறக்கணிக்கப்படுதல்கள் எல்லாவற்றிலிருந்து உங்களை என்னை காப்பாற்றுகிறவர், ரட்சிக்கிறவர், மீட்டு கொள்ளுகிறவர், மகிழ்ச்சியாய் மீட்டு கொள்ளுகிறவர். ஸ்தோத்திரம். நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அவரை உண்மையாய் தேடுவீர்கள் என்றால் உங்கள் சூழ்நிலைகளிலே அவர் உங்களுக்கு உதவி செய்து உங்களுக்கு இரக்கம் காண்பித்து தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கென்று வைத்திருக்கிற மேன்மைகளுக்குள்ளே உங்களை கொண்டு செல்வார். ஒருவேளை நீங்கள் ஏற்கனவே சில மேன்மைகளை பெற்று இந்த நாட்களிலே இழந்து போய் இருக்கலாம். அவரை நோக்கி கதறுவீர்கள் என்றால் கர்த்தர் திரும்ப கொண்டு வருவார். இல்லை என்றால் நான் பிறந்த காலத்திலேருந்தே இப்படி தான் இருக்கிறேன், எனக்குன்னு ஒரு மேன்மை இருக்குதா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இந்த விசுவாசத்தோடு கர்த்தரிடத்தில் திரும்பி பாருங்கள். அவரே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். தேவன் உங்களை கொண்டு வருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இன்று சில நேரங்களில் ஊழியர்களுக்குமே இந்த தேவன்கிற பேரை நம்ம யூஸ் பண்ணலாமா வேண்டாமா? ஆமாம், சில பேர் கடவுள்னு யூஸ் பண்ணுவாங்க, சில பேர் இறைவன்னு யூஸ் பண்ணுவாங்க. ஆமாம், சில நேரம் சில ஊழியர்கள் இறைவன்னு சொல்லக்கூடாது, கடவுள்னு சொல்லக்கூடாது, தேவன் தான் சொல்லணும் அப்படி சொல்லுவாங்க. தேவன் என்கின்ற வார்த்தையுமே இன்று பரிசுத்த ஆவியானவரோடு நம்ம அவருடைய நாமத்தை உயர்த்த பழக வேண்டும். இங்கே பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழகாக சொல்கிறார், ஒன்றான மெய் தேவன். தேவன் என்ற பதத்தையுமே நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக பயபக்தியோடு தேவநாம மகிமைக்காக பயன்படுத்த வேண்டும். கூட அதனோடு கூட இருக்கக்கூடிய மற்ற சொற்களையும் சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றான தேவன், அவர் ஒருவர் தான் சிருஷ்டிகர்த்தராகிய தேவன், அவர்தான் உண்மையான தேவன். இன்னும் வேதாகமத்தில் அவரை குறித்து அநேக பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் தேவன், சிருஷ்டிகராகிய தேவன், உண்மையுள்ள தேவன் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் கடவுள், இறைவன் என்கின்ற நாமங்களையும் பயன்படுத்தலாம். அதனோடு கூட இந்த கூட இருக்கக்கூடிய மற்ற அடைமொழிகளை சேர்த்து கொள்ள வேண்டும். ஒன்றான மெய் கடவுள், ஒன்றான மெய் இறைவன். பாருங்கள், தமிழ் ஆங்கில அகராதிகளிலே இந்த தேவன் என்கின்ற வார்த்தைக்கு இந்த 3 வார்த்தைகளும் தான் குறிப்பிடப்படுகிறது. ஆகவே கடவுள், இறைவன் என்கின்ற வார்த்தைகளை பயன்படுத்துவது தவறல்ல. ஆனால் உரிய முன் பெயர்களோடு கரெக்டாக சொல்லும் பொழுது அங்கே நாம் பிதாவாகிய தேவனை நாம் அடையாளப்படுத்துகிறோம். அவர் அனுப்பினவராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். பிரியமானவர்களே, இந்த காணக்கூடாத ஒன்றான மெய் தேவனாகிய பிதாவாகிய தேவன் அவர் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 46:1 அப்படி சொல்லுகிறது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாக இருக்கிறார். திரியேக தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் துணையுமாக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னை பற்றி குறிப்பிடும் பொழுது அழகாக சொன்னார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். பாருங்கள், பிதாவாகிய தேவனையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் நமக்கு வழி, அவர்தான் நமக்கு சத்தியமாகி அந்த உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறார். அதன் மூலமாகத்தான் இம்மையிலும் நாம் ஜீவனுக்குள்ளே இருக்கிறோம், மறுமையிலும் நித்திய ஜீவனுக்கு ஆயத்தப்படுகிறோம். அதே நேரத்தில் அந்த காணக்கூடாத தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். சங்கீதம் 91 அப்படி சொல்லுகிறது, பலனாக இருக்கிறார். இன்று சரீரத்திலே பாடுகளோடு இருந்து கொண்டு இருக்கிறீர்களா, அவர் உங்களை பலப்படுத்துவார். அவர் நமக்கு ஏற்ற உதவியாக, துணையாக, ஆவியானவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாக நம்மோடு கூட இருக்கிறார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி, ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். இந்த மனாசை ஜெபித்தபடியாக, ஆண்டவரே நீர்தான் எனக்கு தஞ்சம், எனக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, இந்த பூமியிலே எனக்குரிய வாழ்க்கையிலே நான் ஜீவனோடு இருக்க உதவி செய்யும், நித்திய ஜீவனுக்குரியவனாக இருக்க உதவி செய்யும். இதில்
ஒவ்வொருவருக்கும் நீர் வைத்திருக்கிற அந்த மேன்மைக்கான காரியங்களை எனக்கு கற்றுக்கொடும் ஆண்டவரே, வெளிப்படுத்தும் ஆண்டவரே என்று கேட்போம். ஆண்டவர் அப்படியே செய்வார். நாம் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஆவியானவர் நம்மோடு உறவாடி கொண்டு இருக்கிறார், அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் முகம் நம்ம மேலே பிரகாசித்து கொண்டு இருக்கிறது. அவருடைய முகத்தின் ஒளியிலே பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்க பழகுவோம். அவருடைய இரத்தத்தின் மூலமாக அந்த ஒளி பிரகாசத்திற்குள்ளே பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்க பழகுவோம். ஸ்தோத்திரம். உங்கள் வாழ்க்கையில் உங்களை உபத்திரவப்படுத்துகிற சத்ருவின் போராட்டம் எதுவாக இருந்தாலும், பிசாசின் போராட்டம், சாத்தானுடைய போராட்டம் எதுவாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு க்ஷண பொழுதில் அதை நீக்கி போடுவான். பரலோக பிதாவே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உம்மை அண்டிக் கொள்ளுகிறோம். நீர் சொன்ன வார்த்தைகளை இவ்வளவு நேரம் தியானித்து இருக்கிறோம். உங்கள் கிருபை இறங்கட்டும். நீர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தின் மூலமாக மீட்பு உண்டாயிருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மீட்பு ஒவ்வொருவருக்கும் இறங்கட்டும். இம்மையிலும் அவர்கள் வாழ்க்கையிலே பரிபூர்ண ஜீவனையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு ஆசீர்வாதங்களையும், ஆண்டவரே, இந்த பூமியிலே நீர் வைத்திருக்கிற கனத்தையும் மேன்மைகளையும், ஒவ்வொருவருக்கு இன்னும் பிரத்யேகமாக வைத்திருக்கிற மகிமையும் பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராம். நித்திய ஜீவனுக்கு உரியவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியின் முத்திரை ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுதே இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய அக்கினி இறங்குகிறது. இருளின் போராட்டங்கள், சாபத்தின் வல்லமைகள் உங்களை விட்டு நீங்கி போய்கொண்டு இருக்கிறது என்று கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவருடைய ஆவியானவருடைய அபிஷேகம் இறங்கி கொண்டு இருக்கிறது. ஸ்தோத்திரம். அந்த காணக்கூடாத பிதாவாகிய தேவனிடத்தில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக உங்களுக்கு கிருபை உண்டாகிறது, இரக்கம் கிடைக்கிறது. ஸ்தோத்திரம். நித்திய ஜீவனுக்குரியவர்களாய் நீங்கள் மாறுகிறீர்கள். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். பூமிக்குரிய காரியங்களிலும் கர்த்தர் உங்களை பரிபூர்ண ஜீவனுக்குள்ளாக ஒரு நல்ல மேய்ப்பராக அவர் நடத்தி செல்லுகிறதாக சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அவரை பின்பற்றுங்கள். அவர்தான் வழி, சத்தியம், ஜீவன். ஸ்தோத்திரம். அது மாத்திரமல்ல, அந்த பிதாவாகிய தேவனுடைய ராஜ்யத்திலே இம்மைக்குரிய நன்மைகளினால், ஆசீர்வாதங்களினால் அவர் உங்களை நிரப்புவார். ஆவியானவர் சொல்லுகிறதை சொல்லுகிறேன். நீங்கள் இம்மையிலும் பரிபூர்ண ஜீவனை பெற்றுக்கொள்வீர்கள். ஸ்தோத்திரம். அதில் வருகிற சங்கடங்களில் அவரை நோக்கி கூப்பிட பழகுங்கள். ஆண்டவர் அதில் உள்ள குறைவுகளை நிறைவாக்குவார். இப்பொழுதே கர்த்தருடைய அக்கினி இறங்கி கொண்டு இருக்கிறது. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி கொண்டு இருக்கிறார். சமாதானத்தினால் நிரப்புகிறார், நன்மைகளினால் நிரப்புகிறார். ஸ்தோத்திரம். தேவைப்படுகிற பகுதிகளிலே, ஆவியிலே, ஆத்துமாவிலே, சரீரங்களிலே, வாழ்க்கையிலே அவர் அற்புதங்களை செய்கிறதாக சொல்லும்படிக்கு உணர்த்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி பெற்றுக்கொள்வீர்களாக. ஆண்டவரே, உமக்கே சகல துதி கன மகிமையார் எடுக்கிறோம். கிறிஸ்தேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, தொடர்ந்து கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.